ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருள்: ஒரு கட்டு கொத்தமல்லி, 2 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் உளுந்து, 3 காஷ்மீர் மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்ச உடனே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 3 காஷ்மீர் மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புளி, 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பொன்னிறம் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இப்போது வெட்டி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொத்தமல்லி வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.